ஹலோ மக்களே, நீங்கள் கேட்டுட்ருக்கிறது கதையை கண்ணம்மா கருத்து கொஞ்சம் கேட்கலாமா? ஸோ டியர் யூனிவர்ஸ், இதை உங்கள் கையில் நான் விட்டுடுறேன்ப்பா, உங்கள் டீல்லையே விட்டுடுறேன். இந்த ஆடியோ யாருக்கு போய் சேரணுமோ அவங்களுக்கு போய் சேர்த்துங்க, கரெக்டாக? ஓகேயா? ஸோ இந்த ஆடியோ யாருக்குன்னா, டு மை க்ளோசஸ்ட் பர்சன். பட் ஒரு உண்மையை சொல்லணும்னா, இதை நான் இது வரைக்கும் மீட் பண்ணது கூட கிடையாது. எஸ், அவங்க யாருன்னு தெரியாது, அவங்க பேர் என்னன்னு கூட தெரியாது. அண்ட் உண்மையை சொல்ல போனால் இங்கே எங்கே இருக்காங்கன்னு கூட தெரியாது. இப்போ அவங்க ஓகேயாக இருக்காங்களான்னு கூட எனக்கு தெரியாது. மேபி அவங்களோட ட்ரீம்ஸ்க்காக இப்போ அவங்க போராடிட்டு இருக்கலாம், இல்லாட்டி யாரோ ஒருத்தங்க ஹர்ட் பண்ணதுக்காக அவங்க ஹீல் கூட ஆக்கிட்டு இருக்கலாம். ஒரு என்ன நினச்சி கூட அவங்க ஆச்சரியப்பட்டுட்டு இருக்கலாம். ஹூ நோஸ், ஸ்ட்ரேஞ்சாக இருக்குல்ல? எஸ், இப்போ நாங்கள் 2 பேரும் ஸ்ட்ரேஞ்சர்ஸாக தான் இருக்கோம். அவங்க தனியான லைஃப்பை வாழ்ந்துட்டுருக்காங்க, நான் என்னோடய தனியான லைஃப்பை வாழ்ந்துட்டுருக்கேன். 2 பேரும் டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் மேபி 2 பேரும் 2 பேரோட பாத்தை இன்டர்செக்ட் பண்ணி க்ராஸ் பண்ணிட்டுருக்கலாம், இல்லாட்டி பல கடல்கள் பல மைல்ஸ்லாம் தாண்டி இப்போ வரைக்கும் வந்துட்டுருக்கலாம். பட் ஐம் டேம் ஷியோர் நம்ம ஒரு நாள் மீட் பண்ணுவோம். ஆனால் அந்த ஒரு நாள் ரொம்ப சீக்கிரமாக எனக்கு வரக்கூடாது. ஏன்னா நம்ம 2 பேரும் மென்டலி ரொம்ப ரெடியாகி, ஓகேப்பா எனக்கு இந்த பர்சன் வந்தால் போதும் அப்படின்னு ஆனதுக்கப்புறமா தான் நம்ம மீட் பண்ணணும். நம்மளோட மிஸ்டேக்ஸ்லேருந்து நம்ம கற்றுக்கிட்டதுக்கப்புறமா, ஒரு நல்ல கம்யூனிகேஷன் எப்படி பண்ணணுன்னு கற்றுக்கிட்டதுக்கப்புறமா, அண்ட் லவ்ன்றது ஜஸ்ட் பட்டர்ஃப்ளைஸ் மட்டும் இல்லை, அது ஒரு பேஷன்ஸ், ரெஸ்பெக்ட், எஃபர்ட், இதுதான் லவ்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறமா நம்ம மீட் பண்ணணும். அண்ட் நம்ம மீட் பண்ணுற வரைக்கும் நான் ஒர்க் பண்ணிகிட்டே தான் இருப்பேன். நான் லேர்ன் பண்ணிட்டும் கூட இருப்பேன், எமோஷ்னலாக ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு, கைண்டாக இருக்கிறதுக்கு, அண்ட் ஒரு லவ் ஈகோ இல்லாமல் இருக்கணுன்றதுக்காகவும். அண்ட் நம்ம இன்கம்ப்ளீட்டாக இருக்கும் போது நம்ம மீட் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் உங்கள் லைஃப்க்கு வரும்போது உங்கள் லைஃப்க்கு நான் பீஸ் தான் கொடுக்கணும். ஐ டோன்ட் வாண்ட் டு கிவ் யூ சாய்ஸ். எங்கெங்கே இருக்கீங்கன்னு எனக்கு தெரியலைங்க, ஆனால் உங்களோட பெஸ்ட்டு வெர்ஷனுக்காக நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு மட்டும் ஐ கேன் ஃபீல் இட். அண்ட் அந்த நாள் நம்ம மீட் பண்ணுற நாள் வரைக்கும் நம்ம 2 பேருமே தனித்தனியாக க்ரோ ஆகலாம். அண்ட் மீட் ஆனதுக்கப்புறமா வி கேன் பில்ட் சம்திங் பியூட்டிஃபுல் டுகெதர். ஓகே, மேபி இப்போ வேணால் நம்ம ஸ்ட்ரேஞ்சர்ஸாக இருக்கலாம், பட் கண்டிப்பாக நம்ம பார்க்குறப்போ நம்ம 2 பேருமே சொல்லிப்போம், ஐ எம் கிளாட் இட் வாஸ் யூ அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வெயிட் வர்த்தாக இருக்கணும், நம்ம லவ் பீஸ்ஃபுல்லாக இருக்கணும், கன்ஃபியூசிங்காக இருக்கக்கூடாது, சேஃபாக இருக்கணும், பயன்படுத்துகிற மாதிரி இருக்கக்கூடாது, அண்ட் ஆல்சோ கம்ஃபர்டபுளாக இருக்கணும், ட்ரமாட்டிக்காக இருக்கக்கூடாது. ஹோப்பிங் யூனிவர்ஸ் வில் சென்ட் திஸ் மெசேஜ் டு த ஒன் who deserves it literally.